கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஓபிசி கிரீமி லேயர் கிரைட்டீரியா, இதுதான் தலைப்பு. இது உள்ளுக்குள்ள நம்ம விரிவாக பார்க்கலாம். இதுக்கு நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கலாம். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் மத்திய அரசின் இடஒதுக்கீடுகளில் கிரீமி லேயர் என்ற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது எப்படி வந்ததுங்கிறதுலேருந்து பலவற்றை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதோடைய முழுமையான வரலாறு இந்தியன் எக்ஸ்பிரஸில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையில் கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டே வருவோம். நம்ம முதல்ல 1992 சுப்ரீம் கோர்ட் இந்திரா சாணி என்ற ஒரு வழக்கு, இந்திரா சாணி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கு. அப்பொழுது மத்திய அரசு, விபி சிங் தலைமையிலான அரசு மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இடஒதுக்கீடை அறிவித்திருந்தது. இந்த இடைநிலை சாதிகள் அல்லது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஓபிசி என்று சொல்லக்கூடியவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியிருந்தது. அதற்கு முன்பு வரை மத்திய அரசை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் மட்டும்தான். மற்ற பேக்வர்ட் காஸ்ட் அல்லது பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசில் நடைமுறைக்கு இல்லாமல் இருந்தது. விபி சிங் அதை கொண்டு வந்தார். அதை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. அந்த வழக்கின் தீர்ப்பு தான் இந்த இந்திரா சாணி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கு. 1992 தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, 2 முக்கியமான விஷயங்களை அறிமுகப்படுத்தினது. மொத்த இடஒதுக்கீடுங்கிறது 49% தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதில் நம்பர் 1. அதெல்லாம் இன்றைக்கு மாறிடுச்சுங்கிறது வேற விஷயம். இரண்டாவது, அவங்க கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாக்கினாங்க. என்னன்னா, இது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நீங்கள் எஸ்சி அல்லது எஸ்டியாக இருந்தால் அதற்கான குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டில் நீங்கள் எத்தனை வருமானம், உங்களிடம் என்ன சொத்து இருக்கிறதுங்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை மண்டல் இடஒதுக்கீடு, அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று நம்ம ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு என்பது 49% மேலே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு, இன்னொன்று அவர்கள் சொன்னது, இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை பெறக்கூடியவர்கள், இந்த குறிப்பிட்ட இந்த சாதிகளைச் சேர்ந்தவர்கள், அது அவ்வப்போது அரசாங்கம் அவர்களை கண்டுபிடித்து கொடுக்கும். இவங்கெல்லாம் பேக்வர்ட் கிளாஸஸை சேர்ந்தவங்கன்னு, அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வருமான சொத்து வரையறைக்கு உள்ளே இருந்தால் அவர்கள் ஓபிசி ரிசர்வேஷனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் கிரீமி லேயர். இப்போ கிரீமி லேயருங்கிறது எங்கே வருதுன்னா, இப்போ பால் பொங்கி மேலே ஒரு ஏடாக அந்த க்ரீம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரீமி லேயர் என்பதற்கான பொருள் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இவர்கள் ஏற்கனவே வசதியாக இருப்பவர்கள், வசதி படைத்தோர் அப்படின்னு வச்சுப்போம். அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டெஃபினிஷன் பின்னாடி வரப்போகுது, யார் வசதி படைத்தோர் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இப்பொழுதைக்கு எளிமையாக சொல்லணுங்கிறதுக்காக நம்ம வசதி படைத்தோர் அப்படின்னு வச்சுப்போம். வசதி படைத்தோரை நீக்கிவிட்டு இந்த சமூகங்களில் வசதி இல்லாதோருக்குத்தான் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்திரா சாணி வழக்கின் 2வது முக்கியமான தீர்ப்பு. இந்த 2 தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது. இது 1993 செப்டம்பர் 8 மத்திய அரசின் துறை இதை கிளாரிஃபை பண்ணி ஒரு சர்க்குலர் அனுப்புது. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க கிரீமி லேயர். இப்போ கிரீமி லேயர்னு யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இது மத்திய அரசின் வேலைகளுக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு வந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரீமி லேயர்னா யாருன்னா, ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருப்பவர்கள். அப்படின்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரியான கவர்னர், அவங்கெல்லாம் கிரீமி லேயர்ல சேர்ந்துருவாங்க. குரூப் ஏ ஆர் கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். அரசு துறையில் குரூப் ஏல, அதாவது கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவர்கள். சென்ட்ரல் சர்வீசஸ் அண்ட் ஸ்டேட், ஆல் இண்டியா சர்வீசஸ் மட்டும் இல்லை, ஆல் இண்டியா சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ், ஸ்டேட் சர்வீசஸ், இதிலெல்லாம் குரூப் ஏ அல்லது கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ். குரூப் பி அல்லது கிளாஸ் 2 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட், எம்ப்ளாயீஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் யூனிட், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, இதிலெல்லாம் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் தோஸ் ஃப்ரம் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அண்ட் அன் இன்கம் அண்ட் வெல்த் டெஸ்ட். இதுவே நிறைய கிளாரிட்டி இல்லாத ஒன்று தான். ஆனால் குறிப்பிட்ட சிலர் அப்படின்னு அவங்களெல்லாம் மார்க் பண்ணி அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்னு அறிவிச்சது. இதில் என்ன நிறைய விளக்கங்கள்லாம் கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. இதில்
குரூப் ஏ ஆஃபீஸர் யார், கிளாஸ் 1 ஆஃபீஸர் அவங்க என்ன சம்பளம் வாங்குவாங்க, இந்த தகவல்கள்லாம் எனக்கு தெரியாது. இது நான் வந்து இந்த ஆர்டிக்கிள் இருக்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இதோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா சொல்ல முடியும். இன்னும் விளக்கி இதே ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா, தாய் தந்தை யாராவது ஒருவர் குரூப் ஏ ஆஃபீஸராக இருந்து 40 வயதுக்கு அல்லது 40 வயதுக்குள் குரூப் ஏவுக்கு ப்ரமோஷன் அடைந்து அவர்களுடைய குழந்தைகள் ஓபிசி கோட்டாவில் கிரீமி லேயர்னால் விலக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஓபிசி கோட்டா எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லது இது குரூப் ஏக்கு, குரூப் பி அதோட கீழே இருக்குது இல்லையா, தாய் தந்தை இருவருமே குரூப் பி லெவல்லையாவது இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பிள்ளைகளும் கிரீமி லேயருக்குள் வந்து விடுவார்கள், ஓபிசி கோட்டாவை பெற முடியாது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் லெவலுக்கு வரை, அதுக்கு மேலே கிடையாது, லெப்டினன்ட் கர்னல் லெவல் வரை இருப்பவர்களுடைய குழந்தைகளுக்கு ஓபிசி கோட்டா உண்டு. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் கவர்மெண்ட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இப்போ ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்போ என்ன சொன்னாங்கன்னா 1993 இது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் பெறுபவர்கள், ஆண்டு வருமானம் மாத வருமானம் இல்லை, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் அந்த பெற்றோர்களுடைய குழந்தைகள் கிரிமி லேயர் என்று கருதப்படுவார்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு 2017 இது 8 லட்சம் அப்படின்னு உயர்த்தப்பட்டிருக்கு. அது 8 லட்சத்துக்கு மேல் வருமானம் பெறுபவர்கள் தான் கிரீமி லேயர் இப்பொழுது. அதற்கு கீழ் என்றால் கிடையாது. இது வந்து பிரைவேட் செக்டரில். இது காம்ப்ளிகேட்டடா அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுவோம். இது அக்டோபர் 14, 2004 கிரீமி லேயரை ஃபர்தர் டிஃபைன் பண்ணுறாங்க. 93க்கு பிறகு 2004 ஒரு 10 ஆண்டுகள் இது புழக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கிரீமி லேயர் வந்து sons and daughters of persons employed in organizations where equivalence or comparability of posts vis-a-vis posts in government has not been evaluated is determined as follows. இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி குரூப் ஏ, குரூப் பி, பெற்றோரில் ஒருவராவது குரூப் ஏவில் இருந்தால் அல்லது 2 பெற்றோருமே குரூப் பியில் இருந்தால் அப்படின்லாம் வருது இல்லையா. இப்போ அதை தாண்டி அவங்க எங்கே வராங்கன்னா, இப்படி டிட்டர்மைன் பண்ண முடியாத ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்கம் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஃப்ரம் த சேலரிஸ் அண்ட் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அதர் தென் சேலரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இஸ் டிட்டர்மைன்டு செப்பரேட்லி. If either the income of the parents from the salaries or the income of the parents from other sources exceeds the limit of rupees 2.5 lakh per annum. 2004 2.5 lakh இருந்தது. For a period of 3 consecutive years, the sons and daughters of such persons shall be treated to fall in creamy layer. இப்போ 2004 என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சேலரியை தனியாக கால்குலேட் பண்ணுறாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் அவங்களுடைய வருமானம் என்ன வருதுன்னு பார்க்குறாங்க. வேற சோர்ஸ்ல இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அது வந்து வாடகை வருமானமாக இருக்கலாம், மற்ற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதில் ஏதேனும் ஒன்று 2.5 லட்சத்துக்கு மேல் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு இருந்துருச்சுன்னா அவர்கள் கிரீமி லேயர். ஆனால் இது வந்து 2014 வரை, 2004 சொல்லப்பட்டது, 2014 வரை அது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. இப்படி ஒரு கடிதம் ஒன்று உள்ள சர்க்குலேட் பண்ணப்பட்டதே தவிர 2014 வரை, அதாவது யூபிஏ ஆட்சியில் இருக்கும் வரை இது செயல்படுத்தப்படவில்லை. இது எஃபெக்டிவாக எங்கே செயல்படுத்தினாங்கன்னா 2015 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2015 இது செயல்படுத்தப்பட ஆரம்பித்தது. அப்போ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கும் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸுக்கும் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கும் எல்லோருக்கும் அது ஈக்குவலாக அப்ளை ஆகிற மாதிரி சிலவற்றை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க. பட் அதுவும் முடிவாகலை. இதுக்கிடையில் 2016 ஒரு 100க்கும் மேற்பட்ட ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் கிரீமி லேயரில் வரீங்க என்று அட்மிஷன் மறுக்கப்பட்டது. இப்படி மறுக்கப்பட்டவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்போ 2016 இது ஆரம்பிக்குது. இன்றைக்கி 2026 வேர்டிக்ட் வந்திருக்கு. இது வரிசையாக இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட், இப்படி பல இடங்களில் பலர் வழக்கு தொடர்ந்து இதில் ஒரு வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரோஹித் நாதன் அப்படிங்கிறவருக்காக வழக்கு, அவர் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்னா, இதை வாதாடியவர் சஷாங்க் ரத்னு அப்படிங்கிறவர். இவருக்கு வந்து 688வது ரேங்க் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கிடைச்சிருக்கு. அவர் கிரீமி லேயர் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தால் 2016 இந்தியன் ரெவென்யூ சர்வீஸுக்குள்ளே வந்திருப்பாராம்.
இந்த வாதாடிய அந்த வழக்கறிஞர். ஆனால் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட் ஓபிசி கிடையாது, கிரீமி லேயருக்குள்ளே மாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து இடம் கிடைக்காமல் போய்விட்டது. இதெல்லாம் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கிளில் வருது. இதற்கு இடையில் இந்திரா சாணி கேஸோடைய முக்கியமான ஒரு விஷயம், இந்த 49% தாண்டக்கூடாதுங்கிறத ஒரு 10% 2019 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கான ஒரு கோட்டா 10% கோட்டா அறிவிக்கப்பட்டது. அதில் என்ன இன்கம் கிரைட்டீரியா வச்சுருந்தாங்கன்னா, இந்த ₹8 lakh எது இந்த கிரீமி லேயருக்கான ஒரு கணக்கு வைக்கப்பட்டது அல்லவா, 8 லட்சம் என்பது, அந்த 8 லட்சத்துக்கு கீழ் வருமானம் உள்ள மக்களுக்கானது தான் வந்து இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹவு டு யூ கம்ப்யூட் இன்கம்? ஒரு பக்கம் கிரீமி லேயரில் என்ன இன்கம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும், இன்னொரு பக்கம் இடபிள்யூஎஸ்ல என்ன இன்கம்னு கேட்டகரைஸ் பண்ணணும் இல்லையா? அது ரெண்டுக்கும் தொடர்பு கிடையாது, இருந்தாலும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இன்கம் ஃப்ரம் சாலரிஸ் ஆர் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வாஸ் எக்ஸ்க்ளூடட் இன் கிரீமி லேயர் கால்குலேஷன். அது 8 லட்சம் 2 ஈக்குவல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இடபிள்யூஎஸ்குள்ளே வரணும்னா உங்களுக்கு 8 லட்சத்தை விட குறைவாக உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இருக்கணும். ஆனால் அதில் உங்கள் பெற்றோரின் சம்பளம், மாத சம்பளம் சேர்த்து கொள்ளப்படும். உங்களுக்கு ஏதாவது அக்ரிகல்ச்சர் விவசாய நிலம் இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் சேர்த்து கொள்ளப்படும். வேறு பல வகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் சேர்த்து கொள்ளப்படும். இதெல்லாம் இருந்தால் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஆனால் கிரீமி லேயர் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி எக்ஸ்க்ளூடட், இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எக்ஸ்க்ளூடட். அது போக 8 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு இருந்ததுன்னா தான் உங்களை கிரீமி லேயர்னு சொல்லி வெளியில் எடுப்பாங்க. ஸோ இதை தான் எதிர்த்து இந்த வழக்கு வருகிறது. சரி, இந்த வழக்கு வந்துருச்சு. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த வழக்கு ஜஸ்டிஸ் நரசிம்மா, ஜஸ்டிஸ் மகாதேவன் இவர்கள் முன்னிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் வருது, வாதாடப்படுது. அக்டோபர் 30, 2025 வேர்டிக்ட் ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்குமெண்ட்லாம் போன வருஷமே முடிஞ்சிருச்சு, அக்டோபருக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. முடிந்ததற்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீட்டிங் த சில்ட்ரன் ஆஃப் தோஸ் எம்ப்ளாய்டு இன் பிஎஸ்யூஸ் ஆர் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் as being excluded from the benefit of reservation only on the basis of their income derived from salaries and without reference to their posts would certainly lead to hostile discrimination between parties who are similarly placed and would amount to equals being treated unequally, thereby attracting the rigor of the equality doctrine under Article 14, 15 and 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரைவேட் பப்ளிக் ரெண்டுத்தையும் எடுத்துங்க. பப்ளிக்கில் வேலை செய்கிறவங்களுக்கு, பப்ளிக் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய சம்பளம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் குரூப் ஏ இருக்கீங்களா, யூ ஆர் எக்ஸ்க்ளூடட். உங்களுக்கு மற்ற சொத்து இருக்கா, என்ன ஏது எதையுமே நாங்கள் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் குரூப் ஏ ஆஃபீஸர்னா யூ ஆர் ரிமூவ். ஆனால் ப்ரைவேட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய சம்பளத்தை கன்சிடர் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து வர வருமானத்தையும் கன்சிடர் பண்ண மாட்டோம். பிற வருமானங்களை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து கிரீமி லேயரா இல்லையா என்று தீர்மானிப்போம் அப்படின்னு. என்ன முதல்ல சொல்லியிருக்காங்கன்னா, மெக்கானிக்கலி இந்த இன்கம் கிரைட்டீரியாவை அப்ளை பண்ணுறது, அதாவது வந்து 8 லட்சம் அப்படிங்கிற ஒரு இன்கம் கிரைட்டீரியா இருக்கு இல்லையா, மெக்கானிக்கலி அதை அப்ளை பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசையாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிகிள் 14, 15, 16 அதை எல்லாத்தையும் இது இம்பேக்ட் பண்ணும், நீங்கள் வெறுமை மெக்கானிக்கலி இந்த இன்கம் கிரைட்டீரியாவை அப்ளை பண்ணுறது. ஏன்னா இது சோஷியல் பேக்வேர்ட்னஸுக்காக கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன். அப்போ நீங்கள் வந்து எக்கனாமிக் கிரைட்டீரியாவை அப்ளை பண்ணும் பொழுது சோஷியல் பேக்வேர்ட்னஸை நீங்கள் அங்கே எவாலுவேட் பண்ண தவறிடுறீங்க. உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறதோடைய கருத்து என்னென்னா, இந்த எக்கனாமிக் கிரைட்டீரியாவில் 8 லட்சத்துக்கும் குறைவான வருமானம் பெற்றுக்கொண்டே உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள். உண்மையா பையான்னு தெரியல, பட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இன்னொரு பக்கம் அப்போ அவங்க வந்து சோஷியலி அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த 8 லட்சத்துக்கு மேலே அவர்களுக்கு வருமானம் இருக்கும், ஆனால் அவங்க சோஷியலி பேக்வர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த இன்கம் கிரைட்டீரியா அப்படிங்கிறத கவனமாக அப்ளை பண்ணணும், அவ்வளோதான் வெடிக்ட்டு. சரிப்பா, யார் இப்போ இந்த கிரீமி லேயருக்குள்ளே வருவாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லலை. அவங்க
என்னென்னலாம் சொல்லலை அப்படின்னு பார்ப்போம், என்னென்னத்தெல்லாம் மாற்றலைன்னு. கிரீமி லேயர் என்ற ஒன்றை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க இன்னும் சொல்லலை. இப்போ தமிழகம் மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீமி லேயரே கிடையாது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் போராடி கொண்டிருப்பது அதுக்கு தான். நாங்கள் கிரீமி லேயரை கொண்டு வர மாட்டோம், கிரீமி லேயர் என்பது மத்திய அரசின் பதவிகளிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கோர்ட் வெர்டிக்ட் அதை சொல்லலை, கிரீமி லேயர் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த 8 லட்சம் அப்படிங்கிற அந்த இன்கம் கிரைட்டீரியாவை மாற்றலை. அது எப்படி கிரீமி லேயர்னு சொல்வீங்க, நாங்கள் அதை 1 கோடியாக மாற்றுறோம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மெக்கானிக்கலி 8 லட்சம் அப்படிங்கிறத ஒரு இன்கம் கிரைட்டீரியாவாக வைத்துக்கொண்டு இவங்க கிரீமி லேயர் இல்லை என்று சொல்வதை ஏற்க முடியாது. அது 2 வெவ்வேறு குழுக்களுக்கு இடையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதிதாக ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு அரசுக்கிட்டே தள்ளி விட்டுட்டாங்க. இனிமேல் இதுதான் டெஸ்ட்டு, இந்த டெஸ்டின் அடிப்படையில் இவர் கிரிமி லேயர் இல்லை அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலை. அதை நீங்கள் கொண்டு வாங்க, அதில் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்கள், சோஷியலி பேக்வேர்டு என்ன என்பதையெல்லாம் கொண்டு வாருங்கள்னு. ஏற்கனவே இந்த இன்கம் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, இந்த 8 லட்சம்ங்கிறதே அதில் சேலரி இன்கம் கிடையாது, அதில் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. அப்படின்னா அது என்ன கிரைட்டீரியா? அது நீங்கள் நம்பரை எங்கே வேணாலும் வடிவமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவர் நமக்கு இருக்கிற ஒரே மீனிங்ஃபுல் இது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் தான். இதில் சொத்து கிரைட்டீரியான்னு எதுவும் கிடையாது, இன்கம் கிரைட்டீரியா மட்டும்தான் இருக்குது. இவர்கிட்ட 25 வீடு இருக்குங்க, அவர் கிரீமி லேயரா இல்லையா அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட ஒரு வழி கிடையாது. ஸோ அவங்க சொத்துக்கான கிரைட்டீரியா கிடையாது, இன்கமுக்கான ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அதுவே ஹைலி டைல்யூட்டட் எக்ஸப்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கேட்டகரியை வச்சே குரூப் ஏவா குரூப் பியா தூக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க, லெஃப்டினன்ட் கர்னலுக்கு மேலேயா எடுத்துரு, அந்த மாதிரியான சில வடிவமைப்புகளை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கோ பேக் டு த டிராயிங் போர்டு அண்ட் அதை திருப்பி உருவாக்குங்க, இந்த கிரீமி லேயருங்கிறத திருப்பி உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க. இதற்குள்ள நேற்றைக்கு நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை நான் பாராட்டுகிறேன், நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த இன்கம் கிரைட்டீரியாவை எடுத்துடணும்னு. ஐயா, அவங்க இன்கம் கிரைட்டீரியாவெல்லாம் எடுக்கலை. அவங்க சொன்னது வெறும் இன்கம் கிரைட்டீரியாவை மட்டும் வைத்துக்கொண்டு கிரிமி லேயர் என்பதை நீங்கள் கண்டறிய முடியாது, கூடாது, அது அரசியலமைப்பு சட்டத்தின் பல்வேறு விதிகளுக்கு முரணானது. அப்போ புதிதாக ஒரு மாதிரியை உருவாக்குங்கள், யார் கிரிமி லேயர் என்பதை கண்டுபிடிக்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதுதான் இந்த தீர்ப்பு சொல்லுது. மீண்டும் இது உச்ச நீதிமன்றத்திலிருந்து இப்போ அடுத்து மத்திய அரசுக்கு வரும். மத்திய அரசு இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த விவாதம் நீண்டு தொடரப் போகிறது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் என்னென்னா, கிரீமி லேயர் கூடாது என்று சொல்லக்கூடிய பலருமே இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான கோட்டா கூடாது என்று சொல்பவர்களும் கூட, இடபிள்யூஎஸ் வேண்டும் என்று கேட்பவர்கள் கிரீமி லேயர் இருக்க வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். ஸோ இது ரெண்டுமே 2 க்ளோஸ்லி ரிலேட்டட் பார்வை. இடபிள்யூஎஸ் என்பது இருக்க வேண்டுமா, கிரீமி லேயர் என்பது இருக்க வேண்டுமா, ஓபிசி ரிசர்வேஷன் என்பது யாருக்கு இருக்க வேண்டும், அல்லது நம்ம தமிழ்நாட்டில் நடப்பது போல இன்கம் கிரைட்டீரியா எல்லாத்தையும் எடுத்துட்டு யார் வேண்டுமானாலும் அந்த கோட்டாக்குள்ளே போகலாம், அவர்கள் அந்த ஜாதிக்குள் இருந்தால் போதுமானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா போன்றவையெல்லாம் நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டியது. இது இன்னொரு நாளில் நம்ம விவாதிப்போம். இப்பொழுதைக்கு இந்த கேஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மீண்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெறும் இன்கம் கிரைட்டீரியா மட்டும் ஒருவரை கிரிமி லேயர் என்று தீர்மானிக்க பயன்படுத்தக்கூடாது, அது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 14, 15, 16 போன்றவற்றுக்கெல்லாம் முரணானது. அடுத்தது, கிரீமி லேயர் என்ற ஒன்றை அவர்கள் நீக்க சொல்லவில்லை. கிரீமி லேயருக்குள்ள வரத்துக்கு இந்த 8 லேக்ங்கிற அந்த இன்கம் கிரைட்டீரியாவையும் நீக்க சொல்லவில்லை. ஆனால் சோஷியலி பேக்வேர்ட் என்பதை காட்டக்கூடிய வேறு சில இண்டிகேட்டர்ஸை உள்ள கொண்டு வர சொல்றாங்க. இது எவ்வாறு மத்திய அரசு இதை வடிவமைக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.